போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: கலைவாணி USA, தினேஷ்குமார் இவரின் மன அமைதிக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையவும் மற்றும் தொடர்ந்து இறையாசிரும் உடல் உள்ள சுகமும் வேண்டி. அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர் சி. தாமஸ் பாண்டியன், அருள் தந்தை சூசே மற்றும் அருட்சகோதரிகள் திரேசா, புஷ்பம், செல்வராணி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, தெய்வீக திருப்பலியில ஆண்டவர் இயேசு நமக்கு இந்த நாளிலே பெயர் சொல்லி அழைக்கின்ற சீடர்களை நாம் பார்க்கிறோம். நம்மை பெயர் சொல்லி அழைத்தார் அவருடைய பணிக்காக. அதே சீடர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்கள்? நோயாளிகளை குணப்படுத்த வேண்டும் என்றும் பேய்களை ஓட்ட வேண்டும் என்றும் அழைத்தார். அதே போல நம்மையும் ஆண்டவர் இயேசு நம்மை பெயர் சொல்லி திருமுழுக்கின் வழியாக அழைத்திருக்கிறார். நம் உள்ளத்தில் இருக்கின்ற பாவங்கள், குற்றங்கள், பேய் பிடித்த குணங்கள் இவைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம் அழைத்ததலை நாம் உணர்ந்து கொள்வோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊன் இயல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சி உற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைதலையிலிருந்து நிறைவிடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மையே
மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 1-3 மற்றும் 7, 8-12 வரை. இஸ்ராயேல் தலைத்து வளர்ந்த திராட்சை கொடி, அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிப்பீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இருமனம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிபீடங்களை தகர்த்திடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கிடுவார். அப்போது அவர்கள், நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான். இஸ்ராயேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முள்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிப்பீடங்கள் மேல் வளரும். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து, எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து, எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவருக்கு பாடல் பாடுங்கள், ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோப்பு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலேமேயும், தோமா, வரி தண்டவராகிய மத்தேயும், அல்பேவின் மகன் யாக்கோப்பு, ததேயும், தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய பொழுது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம். மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்நாளிலே ஆரோக்கியத்தாய் நிறைவாக ஆசிர்வதிக்க நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு இந்த இறை வார்த்தையில வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு அவருடைய அழைப்பையும் நமது பலவீனத்தையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். எனவேதான் வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே நாம் பொது காலத்தில் 14ஆம் வார புதன்கிழமையான இன்று நற்செய்தி வாசகம் இயேசு தனது பொது பணியின் தொடக்கத்திலிருந்து திரண்டிருந்த சீடர்களின் கூட்டத்திலிருந்து 12 பேரை தனியாக தேர்ந்தெடுத்ததை குறிப்பிடுகிறது. அவர்களுக்கு தனது குணப்படுத்தும் பணியில் பங்கு கொள்ளும் அதிகாரத்தையும் வல்லமையும் இயேசு வழங்குகிறார். இந்த 12 முக்கியத்துவத்தை நாம் அறிய வேண்டும். இந்த 12 என்றால் இஸ்ரேலின் 12 குலங்களை நினைவூட்டுகிறது. இயேசு உருவாக்க விரும்பிய புதுப்பிக்கப்பட்ட இஸ்ராயலின் அடையாளமாக இவர்கள் திகழ்கின்றனர். இயேசுடைய சீடர்களுடைய வீழ்ச்சிகளை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு இவர்களை மிக கவனமாக தேர்ந்தெடுத்து சிறப்பு பயிற்சியையும் போதனையும் அளித்தார். ஆனால் நற்செய்தியின் இறுதியில் சிலுவை மரணம் நெருங்கிய போது இவர்கள் அனைவரும் அவரை விட்டுவிட்டு ஓடினார்கள். முதலாமவராக குறிப்பிட்டப்படும் பேதுரு அவரை பகிரமாக மறுதலிக்கிறார் முறை. இறுதியாக குறிப்பிடப்படும் யூதாசு இஸ்காரியோத்தும் எதிரிகளிடம் அவரை காட்டி கொடுப்பவராக மாறுகிறார். எனவே சீடர்களுடைய வீழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது நாம் இந்த சீடர்களைப் போல சில நேரங்களில் இயேசுவை நாம் வீழ்ச்சி அடைய செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இதய பிரிவினையை பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகம் கூறுவது போல அவர்களின் இதயங்கள் பிரிக்கப்பட்டிருந்தன. இயேசு தம்மை அழைத்தாலும் அவரது அழைப்பிற்கு பதிலளிக்க நம்மை அவர் கட்டாயப்படுத்தவில்லை. நமது மறுப்பிற்கு முன்பாக அவர் ஒரு வகையில் பலமற்றவராகவோ இருக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய மறுப்பிற்கு அவர் இயேசு கிறிஸ்து பலமற்றவராக மாறக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்பிக்கையின் செய்தியாக இந்த இறைவனுடைய வார்த்தை நாள் இவர்களின் தோல்வி இயேசுவுடனான உறவின் முடிவாக அமையவில்லை. உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு கலிலேயாவில் அவர்களுக்கு தோன்றி உறவை புதுப்பித்து உலகெங்கும் நற்செய்தியை பறைசாற்ற
அவர்களை அனுப்பினார். நாம் விசுவாசமற்றவர்களாக இருந்தாலும் அவர் நமக்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் முதல் வாசம் கூறுவது போல ஆண்டவரை தொடர்ந்து தேடி செல்வது மட்டுமே என்று நமக்கு ஒரு நற்செய்தியின் செய்தியாக, நம்பிக்கையின் செய்தியாக இயேசு இன்று நமக்கு கொடுக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசு இந்த 12 சீடர்கள் அழைத்தது போல நம்மையும் அழைத்திருக்கிறார். எப்படி நம்மை அழைத்திருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, நாம் ஒரு மருத்துவராக நம்மை அழைத்திருக்கலாம், ஒரு நீதிமதியாக நம்மை அழைத்திருக்கலாம், ஒரு காவலராக நம்மை அழைத்திருக்கலாம், ஒரு விஞ்ஞான வேலை செய்யக்கூடியவராக அழைத்திருக்கலாம், ஒரு தொழிலிலே நம்மைக்கு அவருடைய தொழிலை செய்யக்கூடிய ஒரு அழைப்புதலை அழைத்திருக்கலாம். இவ்வாறு அழைத்திருக்கின்ற இயேசுவுக்கு நாம் எவ்வாறு இந்த சீடர்களை போல கிறிஸ்துவை நாம் நம்முடைய பணியிடங்களில், நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் நாம் எவ்வாறு செய்து கொண்டிருக்கிறோம்? கணவன் மனைவியை எடுத்துக்கொண்டோம் என்றால், நீங்கள் இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள். இந்த இறைவனால் அழைக்கப்பட்ட உங்களுடைய குடும்ப வாழ்வில் அன்பை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிள்ளைகள் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை அந்த குடும்பத்தில். இப்பிள்ளைகள் உங்களுடைய தாய் தந்தையை மதித்து நடக்கக்கூடிய ஒரு அழைத்தலை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். படித்தவர்களுக்கு வேலை கிடைக்காமல் இருக்கின்ற பொழுது உங்களுடைய படித்ததனுடைய உழைப்பை அதை நீங்கள் உணர்ந்து ஒரு நல்ல ஒரு வேலைக்கு அழைக்கக்கூடியவர்களாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வாறாக இயேசு நம் ஒவ்வொருவரையும் நாம் அழைத்திருக்கின்ற பொழுது நாம் உண்மை உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, நாம் வாழக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை தான் இயேசு ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவை இந்த சீடர்கள் பேதுரு மறுதலித்த போதிலும், யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை காட்டு கொடுத்திருந்த போதிலும் அவர் ஏற்றுக்கொண்டார் இயேசு. அதே போல நாம் ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் இருக்கின்ற நாம் பாவம், நம்முடைய குற்றம், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய நிகழ்வின் வழியாக நாம் செய்கின்ற தவறுகளையும் நமக்கு சுட்டி காட்டி மீண்டும் மீண்டுமாக மன்னித்து நமக்கு மீண்டும் மீண்டுமாக வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே அழைத்தல் என்பது இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதுவும் குணப்படுத்துகின்ற ஒரு அழைத்தலை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார். வல்லமையை தருகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை தன் சீடர்களுக்கு கொடுக்கிறார். நாமும் அதே ஆசீர்வாதத்தை இயேசுவினுடைய பெயரால் பெற்றிருக்கிறோம். திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனத்தின் வழியாகவும், உறுதி பூசல் என்னும் திருவருட்சாதனத்தின் வழியாகவும், நற்கருணை என்னும் திருவருட்சாதனத்தின் வழியாகவும், திருமணத்தின் என்னும் திருவருட்சாதனத்தின் வழியாகவும், நோயில் பூசுதல் என்னும் திருவருட்சாதனத்தின் வழியாகவும், ஒப்புரவு என்னும் திருவருட்சாதனத்தின் வழியாகவும், குருத்துவம் என்னும் திருவருட்சாதனத்தின் வழியாகவும் இயேசு நமக்கு குணப்படுத்துகின்ற ஆற்றலையும் வல்லமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் நம்பிக்கையோடு ஒருவர் இயேசுவனுடைய பெயரால் ஜெபிக்கின்ற பொழுதும், நம்பிக்கையோடு இயேசுவனுடைய பெயரால் அவர்களுக்கு நாம் தொட்டு ஜெபிக்கின்ற பொழுதும் அவர்கள் இயேசுவனுடைய குணப்படுத்துகின்ற ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் பெறுகிறார்கள் என்பதை நாம் இயேசுடைய சாட்சிகளாக, இயேசுடைய சீடர்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அழைப்புதலை உணர்ந்து இயேசுடைய பிள்ளைகளாக, சீடர்களாக வாழ வரவரல வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பலியில நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுடைய அருளை பெறுவோம், இயேசுடைய வல்லமையை பெறுவோம், இயேசுடைய இரக்கத்தை பெறுவோம். நம் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிப்பார். எனவே இயேசுடைய அழைப்பும் நமது பலவீனமும் இறைவனுக்கு உகந்ததாக நம்மை மாற்றி நம் வாழ்வோம், அவருடைய அருளை பெறுவோம். ஆமென். என்னையே காணிக்கையா ஏற்றிடவே வேண்டுகிறேன், மன்னவாவும் பீடத்திலே மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளும். என்னையே காணிக்கையா, என்னிடத்தில் ஏதும் இல்லை, சொந்தம் கொள்ள எதுவும் இல்லை, என்னைத்தான் தந்திடவே என் மனம் ஏங்கிடுதே. என்னிடத்தில் ஏதும் இல்லை, சொந்தம் கொள்ள எதுவும் இல்லை, என்னைத்தான் தந்திடவே என் மனம் ஏங்கிடுதே. ஏழை என்று ஏங்கினேன், ஏற்றுக்கொள்ளுமே.
பாவி என்னை தேர்ந்தவா, பரிசா என்னை தருகிறேன். என்னையே காணிக்கையா இட்டிடவே வேண்டுகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவி அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நெந்தலைக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்து உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு ஒரே குடும்பமாய் ஒரே உள்ளமாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நமக்கு ஊழியம் புரி தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் முத திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டக எல்லா திரு நினைனராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகள் விண்ணப்பங்களையும் மது நாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கும் அடியார்களையும் மாத தொலைக்காட்சி வழியாக அன்னையை அருளை வேண்டி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம் ஆண்டவர் இயேசு நாளிலே தன்னுடைய சீடர்களை அனுப்பியது போல ஆரோக்கிய அன்னை வழியாக அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களில் இல்லங்களும் அவர்களுக்கு அனுப்பப்பட்டு இறை ஆசிரியையும் நல்ல உடலுள்ள சுகத்தையும் கொடுக்க வேண்டுமாய் நாம் ஜெபிப்போம். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குட தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்துமாக்கள், உத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்துமக்களுக்காகவும் நாம் ஜபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக உடைய நூல் ஏற்றரலும். எங்கள் அனைவருமே இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெற்று தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களை பராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு 12 திருத்தூதர்களை அழைத்தவர் என்று நம்மையும் அழைக்கிறார். இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, நம்புங்கள், மனம் மாறுங்கள் என்று சொன்னவர். நாமும் அவருடைய இறையாட்சிக்கு உட்பட்டவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம்.
இறைவன் கொடுத்த வாழ்வு வெறும் போலியான வாழ்வு அல்ல, விலை மதிப்புக்கு முடியாத ஒரு வாழ்வு. அந்த வாழ்வை நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்வோம், அதை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத உமது நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் குடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்திரளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறையேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராக இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராது வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடைவிடாது புகழ்ந்தெத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். கிறிஸ்துவின் அன்பு சீடர்களாய் வாழ்ந்திட திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: கலைவாணி USA, தினேஷ்குமார் இவரின் மன அமைதிக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையவும் மற்றும் தொடர்ந்து இறையாசிரும் உடல் உள்ள சுகமும் வேண்டி. அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர் சி. தாமஸ் பாண்டியன், அருள்தந்தை சூசே மற்றும் அருட்சகோதரிகள் திரேசா, புஷ்பம், செல்வராணி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி.